ஐஷோ, என்ன ரூம்ல யாரையுமே காணோம். இந்த பைத்தியத்தையும் காணோம், மதுவையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? இந்த பைத்தியத்தை பார்க்க வர சாக்குல மதுவை பார்த்துட்டு போலான்னு வந்தா எங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும்? பாத்ரூம்ல யார் இருக்கா? ஐயோ, துண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஐயோ, என்ன மது, நீ இப்படித்தான் அடிக்கடி பண்ற. இது என்ன நம்ம விட அன்னை கூப்பிட்டோன்னே அம்மா வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்? ஐஷு இருக்காளா இல்லையானே தெரியலையே. கூப்பிட்டு பார்க்கலாமா? கூப்பிட்டு பார்ப்போம். ஐஷு இருந்தா எடுத்து தரட்டும். ஐஷு, ஐஷு. மது சத்தம் தான் கேக்குது. பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பாளோ. நம்ம போயிருவோம். இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. ஐஷு இருக்கியா இல்லையாடி? டவல மறந்துட்ட, எடுத்து கொடு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மது டவல் வேற கேக்குறா. நான் இப்ப ஐஷுவை கூப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், என் நிலமை காலி. நம்ம போயிருவோம். ஐஷு ப்ளீஸ் டி, டவல எடுத்து கொடு. ஐயோ, பார்க்க பாவமா வேற இருக்கே. இப்ப வேற யாரையாவது கூப்பிட்டாலும் நம்மள தப்பா நினைப்பாங்க. என்ன பண்ணலாம்? ஐஷு இருக்கியா இல்லையா? இப்ப என்ன பண்றது? வேற யார்ட்ட சொன்னாலும் நம்மள தப்பா நினைப்பாங்க. ஐசு இல்லாத நேரத்துல எதுக்காக நீ ஐசு ரூமுக்கு போனேன்னு கேட்பாங்க. ஐசு இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப மதுவும் சேர்த்து இருக்கா, அதனால நம்மள தப்பா தான் நினைப்பாங்க. ஐஷு, ஐஷு. பாவம், இவ வேற கத்திட்டே இருக்கா. என்ன பண்றது? சரி, நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். ஏய் வெற்றி, நீ செய்யற வேலைய வேற யாராவது பார்த்தாங்க, அவ்வளவுதான், உனக்கு மானம் கப்பல் ஏறிடும். குடு குடு. சபா, என்ன குளிர் குளிர். இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க கூடாது, கிளம்பிடுவோம். இவன் எதுக்கு இந்நேரத்துல நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறான்? என்னைக்குமே இப்படிலாம் வந்ததே இல்லையே, இன்னைக்கே வந்துட்டு போறான். ஒருவேளை மது இருக்கிறதுனால மதுவை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பானோ. ஆனா அவதான் குளிச்சிட்டு இருந்தாளே. தேங்க்ஸ் ஐசு. தேங்க்ஸா? எதுக்கு? டவல் எடுத்து கொடுத்தேல, அதுக்குதான். டவல் நான் எப்போ எடுத்து கொடுத்தேன்? நான் பால் குடிச்சிட்டு இப்பத்தானே வரேன். ஓஹோ, இப்பத்தான் எனக்கு புரியுது இந்த எருமை மாடி எதுக்கு இங்க வந்துட்டு போகுதுன்னு. ஏ ஐஷு, இது என்னடி ட்ரெஸ்? இதே நைட் ட்ரெஸ் மது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏண்டி, நீ நல்லா இருக்குன்னு சொல்ற விதமே சரியில்லையே. அப்படிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? தூங்க போலையா? இல்ல, தூக்க வரல. டேய் தடி மாடு, இங்க என்னடா பண்ற? உன்னை பார்க்கதான் வந்தேன். யாருக்கு காது குத்த பாக்குற? எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்க. அதனால இத வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்க. அப்படிலாம் இல்லாம தங்கச்சி. நடிக்காதடா. டேய் ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இத்தனை வருஷமா இந்த ரூம்லயே தானடா இருக்கேன். ஒரு நாள் கூட என்ன நீ வந்து பார்த்ததே இல்ல. இந்த ரூமுக்கு பாதை உனக்கு தெரியுமா? போடி. பொய் சொல்லாத. நீ மதுவை தானே பார்க்க வந்த? ஆமா, மதுவை தான் பார்க்க வந்தேன். இப்ப என்ன அதுக்கு? மவனே, நான் இருக்கதால ஒரு ரூட்டு கிளியரா போய்கிட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கேக்குதா இல்லையா? ஓஹோ, லுக் அங்க, லிப் இங்கயா? இவன் பாக்குறான், சரி இவளும் பாக்குறாளே. ஒருவேளை மதுக்கும் நம்ம அண்ணனை பிடிச்சிருக்குமோ? தண்ணி வேணுமா? அடப்பாவி, இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுவும் பொட்டா பிள்ளைங்க இருக்க ரூம்ல. ஏய் வெற்றி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இதெல்லாம் தப்பு மது. ஏய் வெற்றி, அப்படி போட வருவாள. டேய் நீ மாட்டினடா. டே என்னாச்சு உனக்கு? காது எதுவும் கேட்கலையா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். உன் பேரனுக்கு காது அவுட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கூப்பிட என்னன்னு கூட கேட்க மாட்டேன்றான். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிற? என்ன பார்த்தா? என்ன பிரச்சனை உனக்கு? அத நான் தான்டா கேட்கணும். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, ஐசுவை பார்க்க வந்தேன். அது ஐசா பார்க்க வந்தியா? ஆமாமா, உன் பேரனுக்கு இத்தனை நாளா நான் கண்ணுக்கு தெரியல போல, அதான் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கான். இவ வேற நிம்மதியா சைட் அடிக்க விடுறாங்க. என் காதுல ஏதோ விழுந்துச்சு. பாறாங்கல் விழுந்திருக்கும். கொழுப்புடா உனக்கு, கொழுப்பு கொஞ்சம் நஞ்சமா இருக்கு. சரி நேரம் ஆச்சு, போய் தூங்கு. அது எனக்கு நீ சொல்லிதான் தெரியணுமா?
அது எனக்கு தெரியாதா? ஆ? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னேனே இவளை பார்க்க வந்தேன். ஆமா, என்ன பாக்கலன்னு நான் இப்ப அழுதுட்டு இருக்கேன் பத்தியா? போடி என்கிட்ட. என்னாச்சு உனக்கு? லவ் பண்ண வேண்டியதான், ஆனா இப்படியா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு? என்ன பார்த்தா உனக்கு தூக்கம் வரலையா என்ன? தூக்கம் வருதுடி, ஆனா வரலடி. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, இப்பதான் ஒரு லூசுல இருந்து தப்பிச்சேன்னு பார்த்தா அடுத்த லூசு வந்துருச்சு. ஏண்டி, உனக்கு என்னையும் என் பேரனையும் பார்த்தா லூசு மாதிரி அடி தெரியுது. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சா பார்த்தா? என்னாச்சா பார்த்தா? ஏண்டி, என்னடி இது? எது எதை பார்த்துட்டு அப்பதான் அப்படி கேள்வி கேட்கிற? மது, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தலையை இப்படி விரிச்சு போடாதானே? ஏன் அப்பத்தா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்னடி கேள்வி இது? ஐயோ அப்பத்தா, அவளு எவ்வளவு நேரம் பின்னி போட்டுட்டே இருப்பா, கொஞ்ச நேரமாவது ஃப்ரீ ஹேர் விடட்டுமே. நான் சொல்றத கேளு, ஒழுங்கா தலைய பின்னி போடு. எவ்வளவு முடி இந்த சிரிக்கிக்கு விட்டா, இந்த சிரிக்கி என் மருமகனை மயிராச்சே மடக்கிடுவா போல. மடக்கிடுவாளோ? மடக்க விட்டுருவானா நானு? விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா மாமா இவளை என்னைக்கும் கல்யாணம் பண்ணவே விட மாட்டேன். பாரு, அங்க பாருடி, எவ்வளவு முடி வச்சிருக்கானே. அதுக்கு நான் என்ன பண்றது? அவளுக்கு வளர்ந்துருக்கு வச்சிருக்கா, எனக்கு வளரல. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தாண்டி, அதுக்கு தான் ஒழுங்கா எண்ணெயை தேய்ச்சி தலையை பின்னி போடுன்னு சொல்றது. எப்ப பாரு குதிரை வாழை போட்டுக்கிட்டு எண்ணெயும் தைக்காம ஒண்ணும் தைக்காம, இங்க பாரு மண்டை பூரா செம்பட்டு அடிச்சு சிவியல் இருக்கு. அவ்வளவுதான் உனக்கு? என்னடி அவ்வளவுதான்? என்ன அவ்வளவுதான்? சொல்ற பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருக்கியா? எனக்கு முடிய பின்னி போடவே பிடிக்காது, ஆனா நீ சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக முடிய இப்படி பின்னி போட்டிருக்கேன். இது நீ சொன்னதை கேட்டதுக்கு அர்த்தமா இல்ல கேட்காததுக்கு அர்த்தமா? அவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் தான் வந்தா, அள்ளும் பகலும் என்ன நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா? அவளுக்கு முடியும் நான் என்ன பண்றது? ஆமால, அவளுக்கு முடி நீளம் மறந்தா நீ என்ன பண்ணுவ? பேசாம ஒண்ணு பண்ணிடலாமா? என்ன பண்ண போற? கில்லி படத்துல விஜய் பண்ண மாதிரி பண்ணலாமா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லி. இல்லடி, நான் அப்படி சொல்லல. கில்லி படத்துல விஜய் செஞ்ச மாதிரி நைட்டோட நைட்டா இவ முடிய வெட்டி விட்டுறலாமா? இப்படித்தான் லூசு மாதிரி யோசிக்காதான் சொல்றது. இப்ப இருக்க காலத்துல லாங்கா இருக்க முடியவே சாட்டை வெட்டிட்டு திடுறாங்க பொண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு அவளுக்கு நீளமா இருந்தா என்ன, நீளமா இல்லனா என்ன? இல்லடி, என் கண்ணு புறா அவ முடி மேலதான் இருக்கு. இவளுக்கு இவ்வளவு முடியா? விஷமா வந்து தூங்குமா? நல்லது சொன்னா எங்க நீ கேட்க? ஏன் அப்பத்தா, என்னாச்சு? நான் இப்ப இப்படி போட்டிருக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? பாருடி, நான் சொன்ன எல்லாம் சரியாத்தான் இருக்கும். இந்த வீட்டுல உன் முடியல கண்ணு வைக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டம் சுத்திட்டு தெரியுது. கிளவி ஒருவேளை என்னத்தான் சொல்லுதோ? என்ன அம்மாச்சி சொல்ற? இந்த வீட்டுல யாரு என் முடிய போய் கண்ணு வைக்க போறா? அதுவும் கல்யாண வீடு, பரபரப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சொன்னதை கேப்பியா கேட்க மாட்டியாடி? கேக்குற அம்மாச்சி, நீ சொன்ன மாதிரியே பின்னி போட்டுக்கிறேன், போதுமா? அத முத செய்ய விட்டா கொத்தோட அத்துட்டு போயிருவாளுங்க. அப்படி இருக்க நேரத்துல இவ இப்படி திரியிறா. யாரா இருக்கும்? ஒருவேளை என்னையத்தான் சொல்லுதா? சேச்சா, எனக்கு லாங் ஹேரே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கண்ணு வைக்க போறேன்? ஏன் அப்பத்தா, அந்த ஒரு சில பேரு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீட்டுல இருக்கதே நானும் அம்மாவும் மட்டும்தான். நீ எங்களவா சொல்ற? சேச்சா, உங்களை எதுக்கு நீ சொல்ல போற? ஒருவேளை என் அம்மாவை சொல்றியா? ஆமா, உன் அம்மாவை தானாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு இருக்க நேரத்துல அவன் ஆள முடிஞ்சு கட்டவே அவளுக்கு நேரம் இல்ல. அப்புறம் யாரா இருக்கும்? எல்லாம் வெளியில இருந்து வந்திருக்க ஆளுதான். ஓஹோ, நீ அப்படி சொல்ல வர? ஆமா ஆமா, புரிஞ்சா சரி. அப்பத்தா, அப்படினாலும் அவ ரூம்குள்ளதான் இருக்கா. எங்க போறா? என்ன வெளியே சத்தம் கேக்குது? பாத்து கொண்டு போங்க. எதை கொண்டு போய் சொல்றான்? போங்கட்டு. என்னத்த கொண்டு போறாங்க? ஏதோ பெட்டி பெட்டியால தூக்கிட்டு போறாங்க. அப்பத்தா போய் பாத்துட்டு வா. என்னடா அது? டெக்கரேஷன் ஐட்டம் அப்பத்தா. மாடிக்கு லைட் போட வந்திருக்காங்க. என்னது மாடிக்கு லைட்டிங்கா? ஏன் சூப்பரா இருக்குமே. அது வாடி போய் பார்க்கலாம். அவள ஐஷு, நீ போயிட்டு வா. வாடி, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கு. இப்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வா, அது அப்புறம் பாத்துக்கலாம். லைட்டிங் இன்னும் இடத்துலயா? வாடி. மறக்காம தலையை பின்னி போட்டு வந்துரு. இந்த கிளவி இம்சையை என்னால தாங்க முடியாது. சரி. இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியாம இப்படி மாட்டிக்கிட்டேனே. பேசாம எனக்கு சதீசதான் பிடிச்சிருக்குன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம். நாம இத்தனை நாள் யாரையும் விரும்பாத மாதிரிதான் அம்மா அப்பாட்ட காட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்ப போய் நான் ஒருத்தனை விரும்புறேன்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன கொன்னே போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்றது? சதீசதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் என்ன நல்லா பாத்துக்கிடுவான். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இப்ப போய் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னா என்ன என்ன பண்ணுவாங்க? ஆனா என்னால அம்மா அப்பாவே விட முடியாது, சதீசையும் விட முடியாது. இதுக்கு ஒரே வழி, அவன் சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டுல இருந்து ஓடி போறது ஒண்ணுதான். அவன்
சொன்ன மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட அப்பா அம்மா எங்களை ஏத்துக்குருவாங்க. அதான் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேனா உன்னை நாங்க பாலங்காலத்துல பிடிச்சு தள்ள போறோம். அதுக்காக அழுகலம்மா. என்ன எதுக்காக அழுதுட்டு இருக்க? இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாமா? வேணாம் வேணாம், சொல்லக்கூடாது. அம்மா பாட்ட சொன்னா நம்ம சதீஷ் கூட போக முடியாது. அதனால அம்மா பாட்ட சொல்ல வேணாம். இந்த விஷயத்த நான் அம்மாட்ட சொல்ல போய் அம்மா போய் அப்பாட்ட சொல்லிட்டாருன்னா அப்புறம் அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்ன கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னால ஓடி போக முடியாது. இல்லாதான் அப்புறம் என்ன தாண்டி யோசிச்சுட்டு இருக்க? உங்களையும் அப்பாவையும் விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்குமா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே இருந்துருவேம்மா. இதுக்குத்தான் அழுதியா? ஆமாம்மா, உங்களை விட்டுட்டு என்னால எப்படி இன்னொரு வீட்டுக்கு போக முடியும்? என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு என்னால எப்படிம்மா போக முடியும்? ஐயோ ஐயோ, பைத்தியக்காரி பைத்தியக்காரி. பொண்ணா பிறந்தா எல்லாத்துக்குமே இது நடக்க வேண்டியது தாண்டி. ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து வயசுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிற நிலைமை வந்தா மாமியார் வீட்டுக்கு போய் தாண்டி ஆகணும். இது பொண்ணுங்களுக்கு இயல்பா நடக்கிறது தானே. ஏமா இப்படி? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணுதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா? மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடாதா? என்னம்மா ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. இவன் அழுதுட்டு நின்னுட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்க. உங்க மகன் என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. என்ன சொன்னா? ராதா என்கிட்ட சொன்னதை உங்க அப்பாட்ட சொல்லு பாப்போம். அப்படி என்னதான் சொன்னா? பொண்ணு கேக்குறா, பொண்ணுதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா? மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்குலாம் வரக்கூடாதான்னு கேக்குறா. இதுக்கு நான் என்ன சொல்றது? என்னாச்சுங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. பொம்பளை பிள்ளைய பெத்தா புருஷ வீட்டுக்கு கண்டிப்பா அனுப்பிதானே ஆகணும். என்னங்க நீங்களும் அவ கூட சேர்ந்து கவலைப்பட்டு இருக்கீங்க? அவளுக்கு நம்ம தாங்க புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கணும். ஆனா நீங்களும் அவ கூட சேர்ந்து கவலைப்பட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ள தானங்க. அவளை நம்ம என்ன பழங்கணத்திலேயே பிடிச்சி தள்ளி விடுறோம்? நல்ல மாப்பிள்ளை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆமாமா, இருந்தாலும் என்னங்க இருந்தாலும் பொம்பளைக்கு 2 வீடு தவளை மாதிரி தண்ணிக்குள்ளேயும் இருக்கணும் தரையிலயும் இருக்கணும். அவ முன்னாடி இப்படி முகத்தை சோகமாலாம் வச்சிருக்காதீங்க. அப்புறம் அவ என்ன நினைப்பா? சரிம்மா. இங்க பாருமாலதா, இதை நினைச்சா நீ கவலைப்பட்டு இருக்க. நீ என்ன இங்க வராம இருக்க போறியா, இல்ல நாங்க தான் உன்னை வந்து பார்க்காம இருக்க போறோமா? இல்லப்பா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? அங்க உன்னை நல்லா பாத்துக்கிருவாங்க. அப்படியே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு போன் போடு, நானே வந்துருவேன். இதுக்கு போயா நீ இப்படி கவலைப்பட்டு இருக்க? நான் கூட நம்ம லதாவை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, உன்னையும் என்னையும் விட்டுட்டு போக மனசு இல்லாம எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. ஆமாங்க, நானும் லதாவை தப்பாதான் நினைச்சிட்டு. அம்மாவும் அப்பாவும் நம்மள இவ்வளவு நம்புறாங்க. ஆனா நான் அவங்களையே ஏமாத்திட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்பா. அப்பா என்னம்மா? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா அது திடீர்னு புதுசு புதுசா பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆனாதானே ஆசீர்வாதம் பண்ண முடியும். இல்லப்பா, இன்னும் 2 நாள்ல நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அதனால நீங்க நான் நல்லா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும்லதா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையும் நாங்க அவ்வளவு சீக்கிரமா வந்துட விட மாட்டோம். சரிம்மா. சரிடா, லேட் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பத்தியா உனக்கு ரெஸ்டே இருக்காது. இப்பயே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா ஆமா, உங்க அப்பா சொல்றதும் சரிதான். கல்யாணத்தன்னைக்கு ரெஸ்டே இருக்காது. நீ இப்பயே படுத்து தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இரு. இப்படி எங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்க கூடாது, சரியா? உன் அம்மா பாத்தியா? உன் அம்மா கல்யாணம் முடிஞ்சு அப்பா வீட்டுக்கு தானே வந்தா. அதே மாதிரி நீயும் கல்யாணம் முடிச்சு உன் புருஷ வீட்டுக்கு தானே போகணும். சரிப்பா. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா கல்யாண கலையே இல்லாம போயிரும். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பொண்ணுக்கு கலையே இல்ல, லட்சணமாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால அழுகாம சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா. சரி வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்கலாம். சரிம்மா. சதீஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவங்களை விட்டுட்டு எனக்கு போக மனசு இல்ல. ஆனா எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுக்கிறவும் எனக்கு விருப்பம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மா அப்பா ஏத்துக்கிடுவாங்கன்னு நம்பிக்கையில நான் சதீஷ் கூட போகத்தான் போறேன். ஹலோ சதீஷ். உடனே வெளியே வா. வெளியே வா? என்ன சொல்ற? வெளியே வாலதா. அத வரேன், இந்த வரேன். விக்ரம், நீ போற பாதை சரியில்லை. நீ ஏதோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. தயவு செஞ்சு வா, போயிடலாம். ஏய், போறது கடை இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சொல்றத கேளு விக்ரம், இது பெரிய ரிஸ்க்டா. ஏய், வாழ்க்கையே ரிஸ்க்ல தாண்டா போயிட்டு இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாக போறோம்னு நமக்கு தெரியும். ஆனாலும்
சந்தோஷமா தானே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி சந்தோஷமா வாழணும்னா காசு பணம் பொண்ணு எல்லாமே நமக்கு தேவை. இதுக்காக இவளுக்காக போய் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமாடா? ஏய், நான் இவளை சாதாரணமா நினைச்சிட்டேன். கூப்பிட்டோன்னே வந்துருவான்னு நினைச்சேன். நான் இவளை விரும்புற மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு கேர் பண்ற மாதிரி நடிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி இருந்தும் இவ இந்த வீட்டை விட்டு இன்னும் வரல. நான் அன்னைக்கு அவ்வளோ பேசியும் இன்னும் வரலன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா இவ அம்மா அப்பான்ற பாச வலைக்குள்ள மாட்டியிருக்கான்னு அர்த்தம். அதை நம்ம எடுக்கணுமா இல்லையா? அந்த வலையை எடுத்தா தான் இவன் நம்ம கூட வருவா. அதுக்கு இப்ப நான் ஒரு சில காரியம் பண்ண போறேன். அதை நீ வீடியோ மட்டும் வீடியோ எடுத்து நான் சொல்றத செய். நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். டேய், இது நம்ம இடத்துல செய்யறது வேற. ஆனா இப்ப இங்கே வந்து செய்யறனா? நான் தான் சொன்னேனே, நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். சரி சரி, அவ வந்துட்டா, நீ போ. முக்கியமா நீ வீடியோ எடுக்கிறது மட்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. சரிடா. லதா, சதீஷ், நீங்க எப்படிங்க? சதீஷ், நீங்க வர மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாலதா, ஆனா எனக்கு மனசு கேட்கல. நான் மாட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சதீஷ் சொல்றீங்க? நான் அவ்வளோ கூப்பிட்டோம், நீ வரல. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றீங்க சதீஷ்? ஆமாலதான், நான் அன்னைக்கு அவ்வளோ பேசியும் நீ நான் சொன்ன மாதிரி வரல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீ உன் அம்மா அப்பா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அதனாலதான் நான் உன்னை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் சதீஷ், ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியலதான். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் அதனால என்னடா பண்ண? அதனால உன்னை கடைசியா பார்த்துட்டு பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? இதை என்ன பண்ண சொல்றேன்? அதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா என்னால உன்னை விட்டு வேற பொண்ணால கனவுல கூட நினைக்க முடியாது. சதீஷ், அப்படிலாம் பேசாதடா. என்னால உன்ன மாதிரி நீ இல்லாம இருக்க முடியாது சதீஷ். யார்கிட்ட? இந்த விக்ரம் கிட்டயே வா. ஏண்டி, நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட. இப்ப என்னடி பண்ணுவ? நான் இப்ப பண்ண போற காரியத்துல என் கூட வந்துதான் ஆகணும். பின்ன ஏன்லதான் நீ நான் கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொன்ன? நான் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லைல்ல சதீஷ். நான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு எப்படியாவது ஓடி வந்துருவேன். என்னலதான் பேசிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முந்தின நாள் உன்னால எப்படி ஓடி வர முடியும்? வீடு பூரா உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இல்ல சதீஷ், நான் மட்டும் இன்னைக்கே வந்தேன்னா எங்க அம்மா அப்பா நம்ம இருக்க இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து மறுபடியும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அதனாலதான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம ஓடி போயிட்டோம்னா கல்யாணத்தன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனால மாப்பிள்ளை வீட்லயும் தெரிஞ்சிடும். அதனால கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. நம்மள யாரும் தேடவும் மாட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் சதீஷ். அடி பாவி, இவ என்ன விட கிரிமினலா இருப்பா போலயே. எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கா. இவ யோசிச்சத கூட நாம யோசிக்கலையே. இவ சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம இவளை கூட்டிட்டு போனோம்னா எப்படியாவது இவ அப்பா நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு இவளை கூட்டிட்டு வந்துருவாரு. அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கிடக்கணும். அதனால இவ சொல்றதுதான் சரி. கல்யாணத்தன்னைக்கு ஓடிட்டு போனா யாரும் தேட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் இவ ஓடுகாலின்னு தெரிஞ்சிடும். அதனால கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. இவ அப்பனும் மன உளைச்சல்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாலும் செத்துருவான். சரியில்லதான், நான் தான் உன்ன தப்பா நினைச்சிட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொன்ன மாதிரியே செய்வோம்லதான். சாரிலதான், நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எங்க நான் கூப்பிட்டப்ப நீ வராததுனால உன் அம்மா அப்பா பார்த்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிடலதான். என்ன தப்பா மட்டும் நினைக்காத சதீஷ். எனக்கு நீதான் முக்கியம். எனக்கு நீதான் வேணும். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சதீஷ். எனக்கு என் அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளை வேண்டாம் சதீஷ். சரியில்லதான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி சதீஷ். அப்புறம் வரும்போது நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வர மறந்துடாத.
ம், சரி சதீஷ், என்ன நம்புடா. என்ன நம்பாம மட்டும் இருந்துடாத. உன்னை நம்பாம வேற யாரால தான் நம்ப போறேன்? நீ இல்லாம இருக்க முடியாதுன்றதுக்காகத்தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். ஆனா நான் இங்க வந்தது நல்லதா போச்சு பாத்தியா? நீ ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் கூட இங்க வந்திருக்கலாம்ல. என் அம்மா அப்பா பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே கஷ்டம். ஒருவேளை நீங்க வந்திருக்கதை என் அப்பா மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிடுவோம் சதீஷ். நான் அதுக்காக மட்டும் வரலதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி இருக்கு. அதனாலதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன். கடைக்கு நான் தான் சதீஷ் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ சதீஷ். ஐ லவ் யூ லதா. ஐ அடி, என்னடா பண்ற? ஏய் சதீஷ், கொடுத்து வச்சவன்டா நீ. உனக்கு எங்கேயோ பெருசா மச்சம் இருக்குடா. நடத்து நடத்து. ஓ ராசியில குரு உச்சத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.